அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சொல்ற சின்ன டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்படி அழகான ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்க நீட்டா வச்சு உங்களால ஸ்டிச் பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லேஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு சைடு இந்த மாதிரி கிளாத் அட்டாச் ஆகிருக்கும், ஒரு சைடு இந்த லேஸ் இருக்கும். இந்த லேஸுக்கு அடிப்பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாத் வந்து இது மேல வச்சு அயன் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஓகே, இதுல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா பீஸை ஃபர்ஸ்ட் நீங்க பிளவுஸ்ல இப்ப நான் ஸ்டிச் பண்ணிருக்க மாதிரி வச்சு இந்த எட்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த லேஸ் வந்து பிளவுஸுக்கு வெளிப்பக்கமாகவும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து இந்த நெக்குடைய எட்ஜ் போர்ஷன்லையும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுக்குனாலும் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இதை திருப்பும் போது நமக்கு கரெக்டா லேஸுடைய ரைட் சைடு மேல வர மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இந்த இடத்துல நார்மலா இந்த மாதிரி கார்னர் வரக்கூடிய இடத்துங்கள்ல உங்களுக்கு இப்படி தூக்குற மாதிரி உங்களுக்கு வரும். இந்த நெக் போர்ஷன் இப்படி தூக்குற மாதிரி வரும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னர் வரக்கூடிய இடங்கள்ல இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் நடுவுல நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதே மாதிரி அடுத்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் தான் அவங்க கட் அவுட் பண்ணிருக்காங்க. இதுக்கு கீழே கட் பண்ணல. நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதுக்கு கீழேயும் சேர்ந்து இந்த மாதிரி நான் வந்து கட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்க அந்த பெண்டு வளைவு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நீங்க கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இப்படி திருப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த லேஸும் உங்களுக்கு அழகா திரும்பி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு கழுத்து பக்கம் லேஸ் வைக்கும்போது தூக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி க்ளூ போட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிருங்க. சரியா, உள்பக்கமா ஃபர்ஸ்ட் இந்த லேஸ்லயே ஓகே, இந்த சைட்ல ஃபர்ஸ்ட் இந்த லேஸ்ல இந்த இடத்துல கம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர் வருது இல்லையா, அந்த இடத்துலயும் லைட்டா கம் கொடுத்துட்டு அப்படியே இது திருப்பி நல்லா பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒட்டி. இந்த லேஸை நீங்க எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.